முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது புதிய அரசு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். இதை மையமாக வைத்துதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஆளுநர் முதல்வர் இணக்கம் வெளிப்படுத்தும் அரசியல் சமிகை என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள், வணக்கம் மதிவாணன். திரு சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம் சுகுணா. திரு மணி அவர்கள், வணக்கம் திருமணி. பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஆளுநர் உரை அது குறித்தெல்லாம் பேசுறதுக்கு முன்பாக ஆளுநர் இந்த அரசுக்குமான இணக்கம் அதை பற்றி பேசணும். இப்போ இதற்கு முன்பாக RN ரவி அவர்கள் இருந்தால் எதிர்ப்பு இருக்கும், படிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு இணக்கம் தெரிகிறது. அதே ஒரு விமர்சன பார்வையாக திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் இருந்தால் பல்வேறு பத்திகளை நீக்கி இருப்பாங்க, இது என்னன்னு ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறார். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அடிப்படையாக ரவிக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்குமான பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க அரசாங்கம் கொடுக்குற அந்த டிராஃப்டை அவர் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு படிக்கும்பொழுது சில விஷயங்கள்லாம் விடும்பொழுது தான் பிரச்சனைகள் வருது ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, தேசிய கீதத்தை கவர்னர் முதலே பாடணும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடணும், இல்லை தேசிய கீதத்துக்கு முன்னாடி பாட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர் சொன்னார். இவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம், இறுதியில் தேசிய கீதம் பாடுவோம். ஏன்னா கவர்னர் வரும்போதே காட் ஆஃப் ஆனர் கொடுக்கும்போதே நேஷனல் ஆந்தம் பாடி தான் அந்த மியூசிக்கில் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. அதனால் பாட வேண்டிய அவசியம் இல்லை, கடைசியில் பாடினா போகிறன்றது. ரவியை பொறுத்த மட்டும் அவர் வேணும்னு பல விஷயங்கள் பண்ணார். ஆக்சுவலாக அவர் திமுக கவர்மெண்ட்டுக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னே ஒரு அசைன்மெண்ட்டோட தான் வந்தார். என்ன கேட்டால் யார் கொடுத்த அசைன்மெண்ட்? அது செல் கவர்மெண்ட் தான், பிஜேபி தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். இஸ் given லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட்டு. அதே இவங்க சட்ட ரீதியாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பவர்ஸில் மசோதாவெல்லாம் சாங்ஷன் பண்ணாங்கிறது வேறு விஷயம். ஸோ ரவி பல விஷயங்கள் நிறையாவும் பேசிட்டார். அவர் ஒரு கவர்னர் என்னெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசினார். 50 வருஷமாக தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்கள் இது பண்ணிட்டாங்க, ரொம்ப கெடுத்து விட்டாங்க எல்லாம் பேசினார். அது அவருடைய ஏரியாக்குள்ளேயே இல்லை அந்த பேச்செல்லாம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே விஜயை பொறுத்த மட்டும் விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரி. விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரி தான். ஆனால் அரசியல் ரீதியாக கொள்கை எதிரி, அரசு ரீதியாக இணக்கமாக இருப்போம் மத்திய அரசோட அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறார். எடுத்த உடனே முதல்ல ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நிர்வாகம்லாம் புதுசு. எடுத்த உடனே ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயத்தை செயல்பட்டு கவர்னரோட இதுக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். சரி, தேசிய கீதத்தை பாட்டு போகலாம், இப்போ என்ன தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாட்டில் பாடலாம், அது இப்போ ஒரு பெரிய பேச்சாக இன்றைக்கி பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி தேசிய கீதம் முதல்ல பாடினாங்க, அது மரபு ரீதியாக அது மாறி வந்திருக்கு அது ஆக்சுவலாக அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போது. ஆனால் அவங்க ப்ராபபிளி விஜய் நினச்சிருக்கலாம், எதுக்கு எடுத்த உடனே கவர்னர்கிட்ட போய் மோதணும், முதலே தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, அப்புறம் தேசிய கீதத்தை பாட்டு போகிறோம், அதில் என்ன இருக்குது, நமக்கு என்ன அதில் இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அதில் என்னன்னா பாடினது பற்றி தப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் இவர் கவர்னருக்கும் ஒரு அதில் அவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது ஆக்சுவலாக. தேசிய கீதம் பாடிட்டாங்கல்ல, அது முதல்ல பாடினாங்களோ ரெண்டாவது பாடினாங்களோ பாடிட்டாங்க. அதனால் இந்த வந்தே மாதரம் கொஸ்டின் இங்கே ரைஸால, ஏன்னா இது சபைக்குள்ளே நடக்கிறது, ஸ்பீக்கருடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதரம் இஷ்யூவை தாண்டி இப்போ ஆளுநர்கள் பாஜக டெல்லியிலிருந்து அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் அரசினுடைய எழுத்துக்களை கூட நான் இந்த வரியெல்லாம் படிக்க மாட்டேன், அவர் நீக்கினார், நான் இந்த வார்த்தையை படிக்க மாட்டேன், இந்த பத்தியை படிக்க மாட்டேன்றது கிட்டத்தட்ட நேரடியா மோதிர தன்மை இருந்தது இல்லை. ஆனா இவர் கொடுத்த எல்லாம் படிக்கிறார், கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சா? அவர் என்ன நினைச்சாருன்னா, ரவி இவங்க திமுக ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்ததா இவங்க சொன்னாங்க. அவர் அதெல்லாம் நடக்கலைன்ற ஆங்கிளில் அதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இவர் படிக்கிற இவர் இவங்க இனிமேல் என்ன நடந்ததுன்னு சொல்லலை. இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. இவங்க இனிமேல் செயல்பாடுகள் இவங்க அடுத்த வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு வருஷம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உண்மையிலே அப்போ கவர்னர் இதே கவர்னர் இருந்தாருன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறது செஞ்சீங்களா, ஆனால் சொல்லியிருக்கீங்களேன்னு கேட்கலாம்ல ஒரு கேள்வி. அப்போ திமுக கவர்மெண்ட் நாங்கள் செஞ்சோம், நாங்கள் சொன்னோம், ஆனால் ஆளுநர் கட் பண்ணிட்டாரு அவங்க சொன்னாங்க. ஆளுநர் கேட்டால் இல்லை அது உண்மைக்கு மாறா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆக்சுவலாகவும் அவர் மறுத்ததுன்றது வேற. பெயரையே பயன்படுத்த தவிர்த்தார்ல, பெயரையே பயன்படுத்த மாட்டேன்னு என்ன கேட்டால் பெரியார் பேரை கூட ஒரு தடவை பயன்படுத்தல, அம்பேத்கர் பேரை கூட ஒரு தடவை பேசல. அதெல்லாம் வேணும்னு பண்ண விஷயம். ரவி வேணும்னு பண்ணார். அது ஆக்சுவலா திட்டமிட்டு பண்ணது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி தான் பண்ணது. ஆக்சுவலா திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் தான் அவங்க பண்ணாங்க.
ஆனால் இதை பொறுத்த மட்டும் இப்போது இந்த விஷயங்கள் நடந்ததுனாலேயே நம்ம வந்து இப்போ உதயநிதி சொல்கிற மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர் கரண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கான்னா அந்த எண்டுக்கு நம்ம உடனே ஜஸ்ட் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. பிகாஸ் இன்னும் நிறைய டைம் இருக்குது அதை வாட்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெண்டு தரப்புமே என்னென்னா இப்போ தான் ரெண்டு தரப்புமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்க்குறாங்க. நம்மளும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், அவங்களும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், சுமூகமாக போகலாம். ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படி இல்லை சார். 29 நோக்கி நீங்கள் போகும்போது எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். பாலிடிக்ஸ்ல வந்து 24 மணி நேரத்துல சூறாவளி அடிக்கும். பாஜக வெயிட் அண்ட் சீன்ற ஸ்டாண்ட், வெயிட் அண்ட் சீ தான். அதனால எடுத்த உடனே பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு போகலாம். ஆனால் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து விஜய் சொல்லிட்டார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார். மும்மொழி திட்டம் போன்ற விஷயங்கள், நீட் ஒழிப்பு போன்ற விஷயங்கள், அப்புறம் எஜுகேஷனை வந்து கொண்டு வரணும் போன்ற விஷயங்கள் எல்லாமே அவர் என்னென்ன இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை எல்லாமே அப்புறம் கல்வி நிதி ரிலீஸ் பண்ணுங்க, அதை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது. அப்புறம் வந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்வில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து சிறப்பு தீர்மானம் போட போகிறேன், அதுக்கு லீகலாக ஃபைட் பண்ண போகிறோம் எல்லாமே சொல்லிட்டார். ஆனால் அதில் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து என்னென்னா திமுக கவர்மெண்ட் கிட்டத்தட்ட என்ன சொல்லிட்டோ அதெல்லாம் சொல்லிட்டாரு, அவங்க ஸ்டாண்ட்லேயே சொல்லிட்டார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பு. திமுக என்ன சொன்னாங்க, மற்றவங்களாம் மற்ற கட்சிகள் பாமக போன்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் கேட்டபோது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், நாங்கள் எடுத்தால் சரியாக வராது, அதனால் அங்கே நீங்கள் ஒரு சர்வே மாதிரி எடுக்கலாம், சோஷியோ எக்கனாமிக் சர்வே மாதிரி எடுக்கலான்னு சொன்னாங்க. அது எடுத்து பலன் இல்லாத போயிடுச்சு. இங்கே பீகார்லாம் போன்ற விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்த பிறகு தான் நாங்கள் இந்த சர்வே அடுத்தது சர்வே நாங்கள் எடுப்போம்னு இந்த இதில் சொல்கிறாரு. ஆனால் இதையே சில பேர் வாழ்த்துறாங்க, எப்படின்னு தெரியல. இதுதான் திமுக கவர்மெண்ட் இதுதானே சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து சாதிவாரி கணக்கு பாமகவே வாழ்த்துறத பார்க்குறோம். அது எனக்கு புரியல உண்மையிலேயே. என்ன எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அவங்க 31 கேள்வி கேட்குறாங்க சார். 31 கேள்வியில் நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன வேலை செய்யறீங்க, உங்களோட வீடு எப்படி இருக்கு, அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் பரம்பரை என்னென்ன வேலை செஞ்சாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. உங்களோட எக்கனாமிக் சர்வே கம்ப்ளீட்டாக உங்களோட எக்கனாமிக்ஸை வந்து எடுத்துறான், கையில் எடுத்துறான். அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ஃபர்தராக கேட்கறதுக்கு வந்து சர்வேல கேட்கறதுக்கான கேள்வியே இருக்கான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பே போறன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது இல்லை இப்போ விஜய் வந்து அந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒத்துட்டாரு, அது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சில பேர் சொல்றத வந்து உண்மையிலேயே சொல்றேன். திமுக கவர்மெண்ட் சொன்ன போது கடுமையாக எழுத்துவங்க, இப்போ எப்படி இதை வரவேற்கிறாங்கன்ற ஒரு கேள்வி பெருசா எழுது. ஆக்சுவலா பேசலாம். மதிவாணன், நீங்க எப்படி பாக்குறீங்க, ஆளுநர் எப்படி பாக்குறாருன்றதும் பாஜக அரசு அல்லது பாஜக கட்சி இதை எப்படி பார்க்குதுன்றதும் முக்கியமான அம்சம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆளுநர் வந்து உரை நிகழ்த்திட்டு போய் மனநிறைவோடு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மன நிறைவா இருக்கு, அமைதியா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் ஆளுநர் சுட்டி காட்டுறாரு. ஓகே, சட்டமன்றத்தில் எந்த பிரச்சனை முழுமையா படிக்க நேர்ந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், இப்படிதான் இருக்கணும், ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இருக்க வேண்டிய இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு நிலவுது, ரொம்ப சந்தோஷம். எந்த புள்ளியில இந்த இணக்கம் வந்துச்சு அது புரியலையே நமக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, அது பர்சனாலிட்டி தாங்க. RN ரவி வந்து எக்ஸ் IPS ஆஃபீஸர், அது ஒரு உண்டான அந்த அரசு அதிகாரிக்கு உண்டான அந்த ஒரு இது இருக்கும், ஆணவம், ஒரு மாதிரி தனக்கெல்லாம் அடங்கி போகணும்னு நினைக்கிற ஒரு போக்கு இருக்கும். அதனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாரு. இதுக்கு வந்து IPS சார், இவர் RSS சார். இவரு இல்ல எதுவா இருந்தாலும் அதாவது அவர் RSS IPS இல்ல, அவர் RSS பிளஸ் IPS இல்ல. இதுக்கு வந்துங்க, இது வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது 2 பேரும் தான் நான் சொல்றேன். அதாவது முதல்வர் விஜயும் அவர் ஆளுநர் ஆர்லேக்கர் 2 பேருமே சம அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இணக்கமான. இதுல எங்க ஒரு இடம் வருதுன்னா, அப்போ வந்து RN ரவி அவர்கள் படிக்கவே மாட்டாங்க, முழுமையாக வாசிக்க கூட இல்லை பல கூட்டத்தொடர்களில். ஆனால் அப்பயே தாவேகா வந்து சந்தேகம், இவங்களுக்குள்ள எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது திமுகவுக்கும் பாஜகவுக்கும்னு. அது சண்டை இருந்தப்பே இருக்கிறப்ப இந்த இணக்கம் வரப்ப அது மாதிரி சந்தேகம் வந்துடாதா? சந்தேகம் எதுல தான் வராதுங்க, அது வரும். அதான் இவர் உதயநிதி சொல்றாரு சந்தேகம் இருக்கிறதுன்னு, அவர் சொல்லிட்டே இருக்கட்டோங்க. பட் விஜய் வந்து தன்னுடைய செயல்கள் மூலம், தன்னுடைய ஆட்சியின் மூலம் தான் எதுல உறுதியா இருக்கிறோம். சும்மா எதிர்த்து பேசிட்டு வாய்ச்சவடால் அடிச்சுட்டு காரியத்தில் கையை விட்டுறது இருக்கு பாருங்க, அது சில பேருக்கு வாடிக்கை. ஆனால் விஜய் பொறுத்தவரையில் இன்னைக்கு எந்த ஆளுநரோ பாஜக RSS ஆளுநர் தான் அவர். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுநர்களும்
எய்தர் பாஜக ஆர் RSSல இருந்து வந்தவங்க தான். அதனால அவரையே வந்து ஒன்றிய அரசின் தவறுகளை படிக்க வச்சு ஒன்றிய அரசுக்கு எதிரான வார்த்தைகள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க வச்சது இருக்கு பாருங்க. அதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெற்றி பெற்று இருக்கிறது. அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் போனார் பாருங்க, கலந்து கொண்டு he has extended his arm of friendship. நான் வந்து மத்திய அரசுடன் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறேன், இணக்கமான உறவுக்கு நான் தயாரா இருக்கிறேன், நீங்க எங்களுக்கு உதவுங்க. இது எப்படின்னு சொன்னாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றது வந்து நல்ல பாலிசி இல்லைங்க. அவர் வந்து எதையும் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்க மாநில உரிமைகளையோ மாநிலத்துக்கு தர வேண்டிய அந்த நிதி வருவாய் பகிர்வு இதெல்லாம் எதையுமே விட்டு கொடுக்காம உறவை தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்காருன்றீங்க. அவரு டிமார்க்கேட் பண்றாருங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சி வேற, கட்சி வேற, அரசியல் வேற. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைவூட்ட விரும்புறேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சோவியத் யூனியனோட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் 25 வருஷத்துக்கு போட்டாங்க. அப்போ வந்து மொரார் தேசாய் வந்து எதிர் வரிசையில் இருக்காரு, அடுத்த பிரதமராக அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இந்தோ சோவியத் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து நீங்க வந்தா இருக்குமா, கேன்சல் பண்ணுவீங்களான்னு. நான் ஜெயிச்சா அது வந்து அப்பவே தானாவே அது கொலாப்ஸ் ஆயிடும், இருக்காதுன்னாரு. ஆனா என்ன முரண் தெரியுங்களா, அவர் பிரதமர் ஆகி அவர் ரஷ்யாவுக்கு போய் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ கவர்னன்ஸ் டு கவர்னன்ட் உறவுகள் வந்துங்க வேறு மாதிரியான. அந்த இடம் நம்ம குறிப்பா பேச வேண்டியது, பாஜக மத்தியில் வந்த பிறகு என்ன எதிர்கட்சிகள் ஃபீல் பண்ணாங்கன்னா, இது கட்சி டு கட்சின்னு இல்லை, அவங்க ஆட்சிக்குள்ளதான் அவங்க வராங்க. இந்த இம்ப்ளிமெண்ட் இதை பண்ணணும், இந்த பாலிசியை உள்ளுக்கு பண்ணணும். முரணே திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்க வந்ததுன்னா, பாலிசியில வந்து இதெல்லாம் நீங்க செய்யணும், இதுல நீங்க கையெழுத்து போடணும், அந்த இடம் தானே முரண் வந்தது. நீங்க எப்படி அரசுக்கும் அரசு இணக்கத்தை ஏற்படுத்துவீங்க? அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, பாஜக எதிர்ப்பை தாவேக்கா கைவிடல. தாவேக்கா பாஜகவை சித்தாந்த எதிரி, எங்களுக்கு வந்து மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், செக்குலரிசத்துக்கு தான் நாங்கள் நிற்கிறோன்னு அதை அந்த ஒரு பிளேன்ல அவங்க எதிர்ப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்பது யூ ஆர் எலெக்டட் ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர், லைக் யூ வாஸ் எலெக்டட் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர். அதை வந்து ஒரு எதிரி மாதிரி பிக்சர் பண்ணக்கூடாதுங்க. அதாவது இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஆதாயம் தருகின்ற போக்கினால் தமிழ்நாட்டில் பாஜக அதை கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். எந்த இடத்துல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்துங்க மத்திய அரசோட நல்லுறவு வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அவர் ஒன்றும் மத்திய அரசை எதிர்க்கவே இல்லையா. அப்ப அதனால மத்திய அரசை எதிர்க்கலனாலே அவங்க தமிழர் நலனை விட்டு கொடுத்துட்டாங்க, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இப்ப திமுக வந்து எந்த இடத்துல திமுக தவறு பண்ணிச்சு அதை இவர் சரி பண்ணிட்டாருன்னா, எந்த இடத்துல வலுக்கட்டாயமா பண்ணாங்க? திமுக தவறு பண்ணிடுச்சு இவர் சரி பண்ணிட்டார்லாம் நான் சொல்ல. திமுக ஓவர் பிளே பண்ணாங்க, ஓவர் டூ பண்ணாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துரும், பாஜக. ஏங்க நான் கேட்கிறேன், ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காரு, அதுவும் மலையில தான் ஜெயிச்சிருக்காரு, ஊட்டியில. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை மிக பூதாகரமா ஊதி ஊதி இதுதான் பிரதான எதிரி தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர் அப்படின்னு சொல்லி மதிவாணன் சார் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேர் உங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்குன்னுலாம் சொல்லலை. நாங்க இப்ப ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக உள்ளுக்கு வந்துடும், குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளுக்கு வந்துடும் சொன்னாங்களா இல்லையா? ரெண்டாவது, ஒன்றுன்ற நம்பர்லாம் பாஜகவுக்கு இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆளுநர் ஏன் தாமதப்படுத்துறாரு, இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னாங்க. நீங்க பாஜகன்ற இன்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு நம்பரை பாக்குறீங்களா? இல்லை, பாஜகவுடைய அந்த அழுத்தம் இல்லாமல் ஆளுநர் தாமதப்படுத்தினாரு அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அமித்ஷாவுடைய அழுத்தம் இருந்தது. இல்லைன்னா ஒரு அங்க அசம்பிளியில அவர் மாறி இருக்கிறார் இப்போது. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, பகச்சிக்காதீங்க, ரொம்ப ஹராஸ் பண்ணாதீங்கன்னு. இப்ப அங்க அசம்பிளியில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு தானே அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கணும். 118 பேரை காட்டுன்னு இவர் எதுக்கு இவர் சொன்னாரு? அது மட்டும் இல்ல, 2 நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னார், திமுக அதிமுகவும் 118 பேர் என்கிட்ட கொடுத்தா நான் அவங்கள கூப்பிடுவேன் வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் பேசுறாரு. அப்படி இருந்த ஆள் அப்படி மாறி இருக்கிறாருன்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. சுகுணா திவாகர், அப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு சாஃப்டா இருக்கலாம்,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிட்ட நீங்க மோதாதீங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒத்துழைக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம கூட வந்து இணக்கமா இருக்காங்க, பகைமை பாராட்டல, அனாவசியமா அவங்கள அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒரு இணக்கமான அரசுகளுக்கு இடையான நல்லுறவு, அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒண்ணு. ஆளுநர் அப்படின்றது வந்து நம்ம குறியீடா பேசுறோம். மத்திய அரசு புதிய அரசை எப்படி பாக்குதுன்ற கேள்வி இதுல இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுக்கு முன்னால் இந்த ஆளுநர்களில் மிக முக்கியமாக 2 குழப்பங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது அரசியல் சட்டத்தினுடைய முதல் பட்டியல் 1ல் தனிநபர்களை தனிநபர்களை எண்ணி கணக்கிடக்கூடிய அதிகாரங்கிறது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது. அது வந்து மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது. 2018 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 105வது அமெண்ட்மெண்ட் படி ஓபிசியுடைய பட்டியலை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கிறது மாநில அரசுக்கு இருக்கிறதே தவிர சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரங்கிறது மாநில அரசு கிடையாது, ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. நீங்க இங்க என்ன பிரச்சனை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் திருப்பி கேட்டுட்டே இருக்கோம்னா, எஸ்சி கணக்கெடுப்புங்கிறது எல்லா சென்சஸ்லயுமே உண்டு. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எல்லா சென்சஸ்லயுமே உண்டு. ஆனால் முதல்ல வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது வந்து எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டு, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரியாரும் திமுகவும் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் 1951 வருது. அதுக்கு பிறகுதான் மாநில அரசுகள் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. ஆனால் சென்சஸ்ங்கிறது ஓபிசி சென்சஸ்ங்கிறது கிடையாது. 1931 தான் கடைசியாக கேஸ்ட் சென்சஸ் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்தது. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை வந்து 1931 சென்சஸ் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நமக்கு கல்வி பணிகளில் வந்தது, அரசு பணி, ஒன்றிய அரசு பணிகள் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் திமுக எம்பி வில்சன் தனிநபர் தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். என்னன்னா, இதை வந்து கன்கரண்ட் பட்டியலில் மாற்றணும், அதாவது சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கன்கரண்ட் பொதுப்பட்டியலில் மாற்றணும், மத்திய அரசு மட்டும் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து அது இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழலில் தான் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அரசுங்கிறது கேஸ்ட் சர்வே கொண்டு வந்தாங்க. கேஸ்ட் சர்வே எடுக்கிறப்ப கோர்ட்டில் வந்து கேஸ் போகிறாங்க. கேஸ் சர்வே வந்து ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடாதுங்கிறப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒரு மாநில அரசு எடுக்கலாம், அதுக்கான அதிகாரம் இருக்கிறதுன்னு. ஆனால் அதற்கு பிறகு எடுத்ததற்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீட்டுடைய விகிதங்களை மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேஸ் போறப்ப இல்ல, இடஒதுக்கீட்டுடைய விகிதங்களை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பீகார்ல எடுத்திருக்கக்கூடிய சர்வே படி பாத்தீங்கன்னா ஓபிசி வந்து 63% இருக்காங்க, 63.14% இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான ரிசர்வேஷன் 30% தான். பொதுப்பட்டியலில் இருக்காங்க இல்லையா, பொது பிரிவினர் வந்து 15% தான் இருக்காங்க, 10% ரிசர்வேஷன். நீங்க இந்த இஷ்யூ, இந்த தலைப்போட ஏதாவது கண்டிப்பா இருக்கு. என்னன்னா 15% இருக்கக்கூடிய அந்த பொது பிரிவினருக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கப்படுவதோட நோக்கம்ங்கிறது, ஒரு சென்சஸ் எடுக்கப்படுவதோட நோக்கங்கிறது, இவங்க வந்து ஒரு குறிப்பா ஒரு வன்னியர் எடுத்துங்களேன், வன்னியர் வந்து மக்கள் தொகையில் இத்தனை சதவீதம் இருக்காங்க, ஆனா அவங்க கல்வி விளையப்பெல்லாம் அவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இடஒதுக்கீட்டை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் இந்த சர்வேயோ சென்சஸோ பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து யூஸ்லெஸ் தான். அதனாலதான் வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் மட்டும் தான் பயனுள்ளதே தவிர மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வேங்கிறது சும்மா கணக்கெடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் கடந்த திமுக ஆட்சியில அவங்க மாநில அரசு எடுக்கலாம், ஒன்றிய அரசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல பிஜேபி கவர்மெண்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அமைச்சர்களை மோடி ஒத்துக்கிட்டு இப்ப வந்து 2 பேஸா வந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஜாதி கணக்கெடுக்கப்படலாம், செகண்ட் பேஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூலை மாதத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே சென்சஸ் எடுக்க போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்சஸை வந்து ஒன்றிய அரசு எடுக்க போகுது. எடுத்ததுக்கு பிறகு ஒரு சர்வேயை வந்து மாநில அரசு எடுக்கும்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சென்சஸ் வந்து ஏதோ பிரதமர் அலுவலகத்தில் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ரெண்டையுமே எடுக்க போறது தமிழ்நாடு ஊழியர்கள். அந்த இடம் அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப சென்சஸ் எடுக்கிறாங்க, இவங்க ஏன் சர்வே எடுக்க போறாங்க, கோர்ட் எந்த டேட்டாவை எடுத்துக்க போகுது, இதெல்லாம் வேற. அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா இந்த இணக்கப்பாட எப்படி புரிஞ்சுக்க ஆளுநர் புதிய அது ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஒண்ணு வந்து என்னன்னா, நீங்க வந்து சென்சஸ் தான் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் தான். அதுவே எடுத்தது பிறகு நீங்க எதுக்கு சர்வே எடுக்க போறீங்க, சர்வேங்கிறது நீங்க சாம்பிள் தான். அது ஒரு குழப்பம். ரெண்டாவது ஒரு குழப்பம் இந்த ஆளுநர் உரையில் என்னன்னா, அறநிலையத்துறை பற்றி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த போறோங்கிறாங்க. என்ன கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க, அறநிலையத்துறையே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை எழக்கூடிய ஒரு சூழல்ல அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கிறப்ப கட்டமைப்பு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போறோங்கிறது ஒண்ணு. இன்னொன்று அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் உரையில இந்த கோயில்களுக்கு சொந்தமான அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வருவாய், இதெல்லாமே அதனுடைய புனிதமான நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்பதை அரசு வந்து உறுதி செய்யும் அப்படிங்கிறாங்க. எந்த புனிதமான நோக்கங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா இப்ப ஏற்கனவே அறநிலையத்துறையில் பள்ளிகள் கல்லூரிகள் நடத்தப்படுறது, அதற்கு எதிராகவும் கேஸ் இருக்குது. இப்ப அறநிலையத்துறையே வேணாம், அரசு வந்து அதுல இருந்து வெளியேறணும்னு சொல்லக்கூடியவங்க இன்னொன்று சொல்லக்கூடியது என்ன, அறநிலையத்துறை வந்து கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த புனிதமான நோக்கங்கிறது கல்வி நிறுவனங்கள் இல்லாம வெறுமனே கோயில் பராமரிப்புக்கு மட்டுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. சோ அந்த இடம்லாம் நீங்க இவங்க
பாஜகவுக்கு ஒத்திசைவா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வரீங்களா? இல்ல, கிளாரிட்டி இல்ல. இந்த மாதிரியான ஆளுநர் உரையை தயாரிச்சதுல எந்த விதமான கிளாரிட்டியும் இல்ல. ஏன் ஆளுநர் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சோட இருக்காருன்னு ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப என்ன நடக்குது அரசியல்? அதுதான் இப்ப இந்த ஆளுநர் உரையில நீங்க விஜய், விசில் புரட்சி, வேலுநாச்சியார், எம்ஜிஆர் இந்த 4 வாரத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அரசுடைய ஆளுநர் உரை தான் இது. கூடுதலா ஒன்றும் பெருசா இவங்க ஒன்றும் சொல்லல. இவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒன்றும் பெருசா பண்ணவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பெரியார், அம்பேத்கர் பேரே படிக்காத ஒரு ஆளுநர் எல்லாத்தையுமே படிக்கிறார். ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாவற்றையுமே படிக்கிறார். இப்ப ஆர்.என். ரவி பிஜேபினால நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர்னா இவர் மாவோயிஸ்ட் பார்ட்டியை நியமிச்சாங்க. இவரும் பிஜேபினால நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுநர் தான். இதே ஆளுநர் கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் பதவியேற்கிறப்ப முதல் கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்றாரு. அவங்க வந்தே மாதரம் பாடலை அந்த சர்ச்சைக்குரிய பகுதிகளை நீக்கிட்டு, காங்கிரஸ் ஸ்டாண்டை தான் நீக்கிட்டு அதை மட்டும் பாடுறாங்க. அதை அவர் கண்டிக்கிறார். ஆனா இங்க வந்தே மாதரம் பாடல் பாடப்படல. இப்ப என்னன்னா 2 பக்கம் சமரசம் பண்ணாங்க. ஒண்ணு வந்தே மாதரம் பாடல் பாடப்படல அப்படிங்கறத ஆளுநர் மாளிகை ஒத்துக்குது. 2 தடவை தேசிய கீதம் பாடுறாங்க. இதைத்தான் போன சட்டமன்றத்தில் போன திமுக அரசின் போது ஆளுநர் ஆர்.என். என்ன சொன்னா, முதல்லையும் தேசிய கீதம் பாடணும், 2வது தேசிய கீதம் பாடணும். எதுக்காக பண்ண ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் புரோட்டோகால் அப்படிங்கிறது நிகழ்ச்சி, ஒரு அரசு நிகழ்ச்சியில முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும், முடிகிறப்ப தேசிய கீதம் பாடப்படும். நீக்கு போக்கா நடந்துக்கிறாங்கன்றீங்களா? இந்த அரசு ஓரளவு நீக்கு போக்கா இருந்துக்கிறாங்க. ஆமா. இப்ப ஏன் இந்த கேள்வி வருகிறதுனா, கடந்த காலத்துல தாவேகா தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுக இப்ப நீங்க இந்த இஷ்யூ பாஜக திமுக இருக்கிறப்பெல்லாம் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறது. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது எஸ்ஐஆர் பத்தி விஜய் வீடியோ பரப்பி என்ன பண்ணார்னா, இது திமுக தாவேகா ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னார். தொகுதி மறுவரைக்காக திமுக போராட்டம் நடத்துறப்ப அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஒரு வீடியோ என்ன போட்டார்னா, இது எதிர்கட்சிகள்லாம் வச்சு திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாஜக ஒரு நாடகம் போடுது, பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவை கொண்டு தோற்கடிக்க போறாங்க. அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் கூட்டிட்டு 12 ஆண்டுகள்ல முதல் முறையா மசோதாவை தோற்கடிக்கிற அளவுக்கு ஒரு நாடகம் போடுறாங்க. இப்ப ஆளுநர் இவ்வளவு இணக்கமா இருக்காருன்னா அதே கேள்வி எல்லாருக்கும் என்ன காரணம் சுகுணாதேவர்? இப்ப இவங்க காங்கிரஸ் எல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க, அமைச்சரவைக்குள்ளேயே இருக்கிறாங்க, கூட்டணி எல்லாம் உறுதிப்படுத்தியாச்சு, விசிகா உள்ளுக்கு இருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் இருந்த பிறகும் ஏன் அந்த சாஃப்ட் அப்ரோச்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன இப்ப பிஜேபி பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்னா, பிஜேபி இதுவரைக்கும் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கவே இல்லை. அது என்னன்னா முதல்ல ரசிச்சுக்கிட்டு இருக்கு. பாஜக என்னென்ன செய்ய நினைத்ததோ அதெல்லாம் கிட்டத்தட்ட விஜய் பண்ணிட்டார். திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு. இப்ப திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்ப பாஜக எவ்வளவோ ரொம்ப நாளா என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு நினைச்சோ அது அவங்களால செய்ய முடியல. விஜய் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இதை ரசிச்சுட்டு விட்டு அடுத்து நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சுருக்கமா ரசிச்சு பாக்குறாங்களா? அவருடைய கற்பனைங்க அதெல்லாம். அதாவது எதிர்த்துக்கிட்டே இருக்கணும்னு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அன்லெஸ் அவங்கள ப்ரோவோக் பண்ணி அவங்கள தேவையில்லாம இன்சல்ட் பண்ணா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ கவர்னர் ரவி வாக் அவுட் பண்ணி போறாரு ஒரு சம்பவத்தில். அப்போ அமைச்சராக இருக்கிற பொன்முடி அப்படின்றாரு. இதெல்லாம் நம்ம டிவியில பார்த்தோம் இல்லை. அப்போ இதெல்லாம் ஈகோவை டச் பண்ணல, தனி மனித இது மாதிரிலாம் பண்ணல. விஜயை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப மரியாதை கொடுக்கிறாரு அந்த அதிகாரத்துக்கு, அந்த பதவிகளுக்கு. அவங்களை இன்சல்ட் பண்ண அது என்னங்க, அது சட்டமன்றத்தில் ஒரு கவர்னர் ஆட்சியின் தலைவர் அவரு. 1000 நீங்க என்ன சொன்னாலும் அவர் ஒரு கவர்மெண்ட் ஹெட். அவரை அப்படின்னு ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் பேசுறா, அது ஒளிப்பது. அதெல்லாம் கவர்னருடைய மனசை மாத்த தெய்வமா? இல்ல நீங்க என்னன்னா வினை எதிர்வினை மாதிரி அதுக்கு முன்பே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் மதிவாணன். ஏதோ இதற்கு பிறகுதான் அவர் பேசினா அதுக்கு டிக்னிஃபைடா எதிர்ப்பு தெரிவிக்கலாம், விவாதத்துக்குரியது. இப்படி ஏதோ தேர்ட் ரேட் மாதிரி பேசினா இதெல்லாம் அவங்களுக்கு மனசுல இருக்காதா? பர்சனல் மணி. இப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது, இப்ப தாவேகா புதிய அரசு வந்த பிறகு பாஜக இதை எப்படி பார்க்க போகுது, ஆளுநர் என்ன செய்ய போறாருன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அதற்கு முன்பு திமுக பாஜகவுக்கான உறவு சந்தேகத்தை விஜய் எழுப்பிட்டே இருந்தார். இப்ப இந்த நடந்திருக்கிற இந்த இஷ்யூ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இது அடிப்படையில் பொலிட்டிக்கலாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஒதுக்கிட்டு இதை பார்க்க முடியாது. ஏன்னா பிஜேபி ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க விஜய் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆளுநர் உரை என்பது அரசின் உரை, இது அவரோட கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் அந்த கவர்னர் வாக் அவுட் பண்ணதுன்றது அவரோட ஹவுஸ்லேருந்து அவரே வாக் அவுட் பண்ணார். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நம்ம 4 ஆண்டுகளாக இதை நம்ம சலிக்க பேசிட்டோம். அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் உரை என்பது ஒரு அரசின் உரை.
ஒரு எழுத்து கூடவோ குறையவோ அவர் படிக்க முடியாது. அது ஒன்றும் பெரிய அர்த்தமும் கிடையாது. இதே பேசிட்டு ஆளுநர் உரையை படிச்சுட்டு போய் வேறு தளங்களில் வேறு மேடைகளில் ஆளுநர்கள் வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த அரசுக்கு எதிராக முழங்கிய சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது அடிப்படையில் எப்படி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, இது பிஜேபியோடு நேரடியாக மோதக்கூடிய உரசக்கூடிய மோதுறதுன்ற தப்பான வார்த்தையை உரசக்கூடிய போக்கை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தவிர்க்க விரும்புகிறார். இன்ஃபேக்ட் அவருக்கு கிடைத்த அந்த ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு அவர்கள் தாரை வார்த்ததே வந்து அது ஒரு டாக்டிக்கல் மூவ். காங்கிரஸ் கேட்கலன்னா வேற யாருக்காவது கூட கொடுத்துருப்பாங்கன்னு கூட எனக்கு தோணுது. வேற ஒரு கூட்டணி கட்சி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு ஸ்டாண்ட் ஆகும். அது 29 எலெக்ஷன் வரைக்கும் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர்களுக்கான அழைப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் அரசு பிஜேபியோட எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்களே ஒழிய வேற பல விஷயங்கள் அவங்க வாயை திறக்கிறது கிடையாது. அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக பல இஷ்யூஸில் அந்த பார்ட்டிக்கு ஸ்டாண்டே இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று, மத்திய அரசை பொறுத்தவரையில் இங்கே திமுக இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்க. திமுக தனிமரமாக நிற்குது. அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் 12 ஆண்டுகள் இங்கே மோடி அரசுக்கு எதிராக பெரிய ஒரு அரசியல் செய்தது என்பது வந்து கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக திமுக தலைமையிலான கூட்டணி தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு விஜய் அரசை, ஜோசப் விஜய் அரசை டிஸ்டர்ப் பண்ண அவங்க விரும்பலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அப்படியே ஒரு வார்த்தை கூட அக்ஷரம் பெசகாமன்னுவாங்க ஆளுநர் படித்திருக்கிறார். ஆக்சுவலாக இது கரெக்ட், நல்லது. இது ஏன்னா ஒரு மத்திய அரசுக்கும் இப்படிதான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும். ரவி வந்த பிறகு மணி சார் தப்பா நினைச்சு கூடாது. கே ஷான் ஒரு ஆளுநர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, கலைஞர் கருணாநிதி ஷான்லாம் சொன்னாரு. இப்படி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வெகு இணக்கமான உறவெல்லாம் இருந்திருக்கு கடந்த காலங்கள். அதாவதுங்க இப்படிதான் இருக்கணும். இது ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இருக்கும்போது ஏற்பட்டது வந்து அது ஒரு அபரேஷன் வாங்க, அது ஒரு விதிவிலக்கு. இப்போ நார்மல்சி வந்திருக்குது. ஆனால் இதற்கு பின்னால் இது நார்மல்சி இப்போதைக்கு வந்திருக்குது. பட் இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. ஒரு லாங் ரோப் அவங்க விஜய்க்கு கொடுக்குறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த பக்கம் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ பிரச்சனை 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அவரோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் எடுத்தாகணும். இப்போ இருக்க மாதிரி அப்போ எடுக்காமல் இருக்க முடியாது. இப்போதைக்கு எந்த விதமான உரசலும் வேணான்றாங்க. இப்போ இந்த உரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொள்கை அளவில் வந்து திமுக எடுத்த அதே ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. நீட்சி தான் அது. அதில் மாற்றம் வந்துனா தான் நமக்கு சந்தேகம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎம் ஸ்ரீ மாதிரி ஒரு ஸ்கீம் கேரளாவை ஆண்ட பினராயி விஜயன் கவர்மெண்ட் அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு போனாங்க. இப்போ வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கழுத்தே போட்டாங்க உங்களுக்கு வந்து. இப்போ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரும்பொழுது என்ன கவர்மெண்ட் பண்ண போகுது? அதுதான் உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட். மற்றபடி தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் நீங்கள் பேசிக்கின்னு அடிச்சுக்கின்னு எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். உப்பு சப்பில்லாத விஷயம் தான். கண்டென்ட் என்ன? நீங்க சொன்னதிலே முக்கியமான ஒரு டாக்டிக்கல் மூவை வந்து விஜய் அவர்கள் செய்யறாங்க. ஆமா, நான் கருத்தே சொல்லாம இருக்கிறதே ஒரு ஸ்டாண்ட் அப்படின்ற. ஆமா, திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களுக்கோ 29 ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். நீங்க அமைதியா இருந்து கொண்டு நீங்க திரும்பவும் தனக்கு எதிராகத்தான் ஒரு அணியை கட்ட போறார், திமுக செய்த அதே வேலையை தனக்கு எதிராக அவங்க செய்வாங்கன்னா அதுக்கு பொலிட்டிக்கலா எப்படி அதை எதிர்கொள்வாங்க? அது வெயிட் பண்ணுவாங்க. இப்ப திமுக அடுத்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? திமுகவோட அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் கண்டினியூ ஆகுமா? அதுல கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து இப்ப கடந்த 10 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் வந்து வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை மாதத்தில் வந்து ஏப்ரல் மாதம் தோற்கடிக்கப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் பில், விமன் ரிசர்வேஷன் பில், அது ரெண்டையும் மறுபடியும் கொண்டு வராங்க. இந்த முறை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு சிவசேனா 6 பேர் வந்திருக்காங்க. டிஎம்கே ஓட்டை வாக்களிக்கணும்னு அவசியம் இல்லை. பாய்காட் பண்ணாங்கன்னா கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ திமுக கையில் வந்து மிகப்பெரிய துருப்பு சூட்டாக இருப்பது அந்த 32 எம்பிக்கள். ஆனால் பாய்காட் பண்ணால் இங்கே பெரிய விலை இல்லைங்க. பாய்காட் பண்ணும்பொழுதுங்க அதுக்கு ஒரு ஃபேஸ் இல்லை, அதுக்கு ஒரு ஃபேஸ் வாக் அவுட்டுக்கே பெரிய விமர்சனம் தான். விஜயன் ஒரு நிமிஷம், வாக் அவுட் பண்ணும்பொழுது திமுக அவ்வளோ சீக்கிரம் அவங்க கைவிட மாட்டாங்க. பிஜேபி எப்பயுமே உங்களுடைய எதிரிகள் வந்து உங்ககிட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா உங்களை அப்படிலாம் ஒன்று கைவிட்ட மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு தான் ஒரு ஃபேஸ் சேவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு விஜய் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்பது 29 தேர்தலில் இந்த ரன் அப் டு த லோக்சபா எலெக்ஷன் 3 இயர்ஸில் இங்கே விஜய் கன்சால்டேட் ஆகிக்கிட்டே வராருன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வேற நெருக்கடிகள் வரும். அது பார்க்கணும், அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது இப்பொழுதைக்கு சுமூகமான உறவுன்றது ஓகே ஃபைன். ஆனால் அதை தாண்டி இதில் ஆழமான அரசியல் 2 தரப்புக்கும் இருக்கு. பிஜேபிக்கும் இருக்கு,
விஜய்க்கும் இருக்கு. எல்லாமே அரசியல் தான். அரசியல் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஆளுநர் உரை என்பது கடந்த 3-4 ஆண்டுகளாக இங்கே என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னெடுத்தது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஎம் ஸ்ரீயோ நிறைய இஷ்யூஸ்லாம் வரப்ப திமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்தது. பல்வேறு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களே அழுத்தம், அந்த அழுத்தத்தை கொடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னொன்னுங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எவ்வளவு நாளைக்கு ஒரு மாநிலம் மட்டும் பிஎம் ஸ்ரீ மாதிரியான ஸ்கீமை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, லாஸ்ட் வால் வில் ஃபால், லைக் எனி லாஸ்ட் வால் திஸ் வில் ஆல்சோ ஃபால். அந்த மாதிரி வந்து ஏக இந்தியா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலோட ரிசல்ட் வந்து அது ஒரு மிகப்பெரிய படிப்பினை. அப்போ எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு மட்டும் தனியாக இது பண்ண முடியும்? இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த அந்த ஸ்டாண்டை, அவங்ககிட்ட எம்பிஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருந்தது. அது ரெண்டுமே விஜய் கட்சிக்கு கிடையாது. அவங்க அந்த எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு போகும்? அங்கே சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸில் பிஜேபி கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸில் விஜயால வந்து எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுன்றது. அப்போ நம்ம முன்பு பலமுறை பேசின இடம்ன்றது அந்த இடத்துல தான் ஒரு கோடு இருக்கு. ஆதரவு கொடுக்கக்கூடிய சக்திகள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க சாஃப்டா போறத விரும்புவாங்களா, அதை அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்து அவங்க புல் டவுன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. பிரியன், அப்ப பாஜக விட்டு பிடிப்போமா இல்ல கவனிப்போம் அப்படின்ற கணக்கா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, கவனிப்போன்ற கணக்கில் தான் இருக்காங்க. லெட் ஹிம் ஹேவ் சம் டைம். அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாரு பார்க்கலாம். அதில் அவரோட உண்மையான சோதனை வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, பல விஷயங்களில் மும்மொழியிலேருந்து அந்த ஸ்டாண்டில் இருமொழி போன்ற விஷயங்கள்லேருந்து, இல்லை கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுறது போன்ற விஷயங்கள், ஃபண்ட்ஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. இப்போ கல்வி நிதி கொடுக்கலையே வச்சுக்கோங்க, 3500 கோடி கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜகவை எதிர்த்து அவர் பேச வேண்டிய கட்டாயம் வரும்ல. ஓகே. இப்போது நேற்று என்ன சொல்லியிருக்காரு சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம், இந்த ஒயிட் பேப்பரை பற்றி சொல்லும்போது, நம்ம வந்து என்ன மாதிரி மத்திய அரசு வந்து வற்புறுத்த போகிறோம், அதற்கான கருத்தாய்வு என்ன, எல்லாரும் நம்ம வந்து ஒன்று கூடி நம்ம எப்படி மத்திய அரசை வந்து வற்புறுத்தி அதை வாங்கணும், நிதியை வாங்கணுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம போராடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஆமாம். அப்போ அந்த போராடணும்னு அவர் சொல்லும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகளோட எண்ணம்லாம் என்ன இருக்குன்னா, மத்திய அரசு எப்போதுமே ஃபண்ட்ஸ் கொடுக்காது, அதில் நம்ம தமிழ்நாட்டை வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வெள்ளை அறிக்கை எல்லாத்த பற்றியும் பேசுது, மத்திய அரசு நிதி கொடுக்காததை பத்தி பண்ணிக்கவே இல்லை. அதுதான் ஒரு நீக்கு போக்கான அரசியல். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இல்ல ஒரு சொல்லி அது மட்டும் இல்ல சார், சொல்லிடுங்க. அதாவது இல்ல தங்கம் தென்னரசு அதான் சொல்றாரு, நீங்க பேச வேண்டிய விஷயத்தை கவர்னரோட கவர்னரோட அறிக்கை இதுன்றது, கவர்னரோட இந்த படிக்கிறதுன்றது முதல் கூட்டத்தில் படிக்கிறதுன்றது அது வந்து ரோட் மேப். அந்த அரசாங்கத்தோட ரோட் மேப்பை சொல்லணும். என்ன நீங்க உங்க ரோட் மேப்பை சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? சும்மா பொதுவாக திமுக கவர்மெண்ட் சொன்ன அதே விஷயத்தை சொல்லிட்டு நீங்க வந்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் சொல்லிட்டு சமூக நீதி காப்போம். என்ன வாட் இஸ் யுவர் ரோட் மேப்? ரெண்டு விஷயம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன, இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன ரோட் மேப்? ஒரு பிரஷர் வர்றப்ப ஒரு குறிப்பா ஒரு திட்டத்துல நீங்க இது செய்யணும். இப்போ பிஎம் ஸ்ரீன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்க எதுக்கு தானே ஆகணும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு புதுசா. பட் அவங்க இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பிஎம் ஸ்ரீ ஒத்துக்கிட்டு வந்ததால பினராயி விஜயன் அவர்கள் நிதி ஒரு 90 கோடி வாங்கிட்டோம், அதனால அதுல இருந்து இப்ப வெளியே வர முடியாதுன்னு இப்ப இன்னைக்கு நேத்து அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மணி சார் சொல்ற மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து நீங்க தனிமைப்பட்டு நீங்க தனியால எதிர்த்துட்டு இருக்க முடியாது. அது வேற, அப்ப வரும்போது பார்க்கலாம் இவங்க என்ன பண்ண போறாங்க. தமிழ்ல 2 வார்த்தை உண்டு, தனிமைப்படுதல்ன்றது உண்டு, தனித்துவம்ன்றது உண்டு. தமிழ்நாடு தனித்துவமா இருந்ததா தனிமைப்பட்டு இருந்ததா? இல்லை, நீங்கள் தனித்துவமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும். நீங்கள் 39 எம்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் தனித்துவம்னு சொல்லி நீங்கள் உங்களே ஏமாத்திக்கலாம். அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் தேவைன்றீங்க. கண்டிப்பாக தேவை. ஏங்க, பினராயி விஜயன் லெஃப்ட் பார்ட்டியே காம்ப்ரமைஸ் பண்ணி பிஎம் ஸ்ரீல அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு சொல்லோட தான் இனி தமிழக அரசியல் தமிழ்நாடு அரசியல் அப்படி ஆகுமான்றது எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா காலத்தில் நிறைவேற்றின இருமொழி தீர்மானத்தை நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லிட்டு அண்ணா வழியில எம்ஜிஆர் வழியில தான் அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு வேற சொல்றீங்க.
நீங்க இந்த இடத்துல இருமொழி கொள்கை விட்டு மும்மொழி கொள்கை போகும்போது அந்த இடத்துல நீங்க தண்டம் புரண்டு அங்க போவீங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல தண்டம் போடுவீங்க. மும்மொழி கொள்கையை ஆதரிச்ச அண்ணாமலை எதிர்க்கிறாரு, விஜய் ஆதரிக்கிறாருன்னு இடம் போயிறாரு அரசியல். விஜயை பொறுத்தவரையில நேஷனல் அம்பிஷன்ஸ் கிடையாதுங்க. ஐ அக்ரி. ஓகே. அவரை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவருடைய பிரியாரிட்டி தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதுலதான் கவனத்தை செலுத்துறாரு. அதுல ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப மணி அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான் நீங்க இப்போ விட்டுருக்காங்க. உங்களுக்கு முதல்ல வந்திருக்கு, பெருசா செயல்பாடுலாம் இல்ல. அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுதுன்ற இடத்தில் நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா கொள்கையில உறுதியா இருக்கலாம். அது ஒரு நிலைப்பாடு. இல்ல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலாம், இல்ல சமரசம்னு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் தனித்துவம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த தாவேக்காவுடைய ஆளுநர் உரையில் தனித்துவமாக என்ன இருக்குது? ஏற்கனவே திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் என்ன ஆளுநர்கள் சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதுதான் இருக்குது. அதை தாண்டி என்ன இருக்குது? அப்ப நீங்க திமுக அரசை விட அல்லது திமுக விட நீங்க என்ன தனித்துவமா இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுல ஒரு கேள்வி சுனாதிவார், அப்படின்னா விஜய் அவர்கள் அதிகமா விஜய் அது ஒரு மாசத்துல கரப்ஷன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. கேட்டீங்களா, ஊழலற்ற நிர்வாகம் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் நம்ம பேசலாம், வெயிட் பண்ணி தான் சார் பார்க்க முடியும். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்களா, அதான் சொல்றேன். பேசலாம். ஒரு இடம் வைக்கலாம், முக்கியமான இடம்னு. இப்ப திமுக ஆட்சியினுடைய நீட்சியா தான் இது இருக்குன்னா, இப்போ மதிவாணன் அவர்கள் சொன்ன மாதிரி வெளிப்படையாக அவங்க பேசாமல் இருக்கலாம், விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கொள்கையில் நாங்கள் நாங்கள் விட்டு கொடுக்குற மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குது. இல்லை அதில் நாங்கள் ரொம்ப சாஃப்டாக போவோன்ற இடம் இருக்குது. இதுதான் இந்த உறவுல பேசுறதுக்கு. இப்போ இன்னொன்று, திமுக எடுத்த நிலைப்பாடு அதனோட நீட்சி அப்படின்னா, கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் மத்திய பாஜக அரசையோ இல்ல பாஜகவே எதிர்த்து களமாடுவாங்கன்ற அந்த அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கடந்த காலத்துடைய விஜயனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அப்படி ஒரு தடயம் கூட இல்லையே. அவரை பார்த்தோம், அவர் கட்சி ஆரம்பிச்ச அந்த 2 வருஷமாவே பாஜகவை எதிர்த்து ஒன்றும் பெருசா பேசவே இல்லை. பாஜகவை எதிர்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்தப்பயுமே அது திமுக எதிர்ப்பு அப்படின்னு தான் முன்வைத்திருக்கிறாரு. அவருடைய தேர்தல் வெற்றினுடைய மிகப்பெரிய கெயினுங்கிறது 2 விஷயம். ஒன்று, அவர் திமுகவை எதிர்த்து தன்னுடைய வாக்குகளை வாங்கினாரு. இன்னொன்று, பாஜகவை எதிர்க்காமலே பாஜக எதிர்ப்புக்கான எல்லா கிரெடிட்களும் அவர் பெற்றார். தேர்தலுக்கு முன்னால் மட்டும் இல்லை, தேர்தலுக்கு பின்னால இவங்க சிபி, சிபிஎம், விசிக எல்லாமே அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தி அப்படின்னு ஆதரிச்சதுக்கு காரணம் அவர் அந்த கிரெடிட்டை எடுத்தாரு அப்படிங்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப திமுக ஒரு அக்ரெசிவான ஒரு பாஜக எதிர்ப்பு முன் வைப்பாங்க. இவர் சும்மா வாயிலோட ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிக்குவாரு. அப்ப இவர் இப்போதைக்கு ஒரு டம்மியா கூட இங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட காரணம். பட் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, ஆதரவு, அந்த ஆதரவுல தானே ஆட்சியே இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுதான் அது போக போக இப்ப என்னன்னா, இப்ப ஆளுநர் உரை வந்திருக்கிறது. இவர் இது ஒரு பேப்பர்ல இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு மேகதாது பத்தி தீர்மானம் நிறைவேற்றாங்க, அது பாஸ் ஆகி போயிடும். இப்ப நீட்டுக்கு எதிரா அல்லது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அது ஆளுநர் அங்கீகரிச்சு போவாராங்கிற பிரச்சனைகளா இருக்குது. கடந்த காலத்துல அது வருது. இன்னொன்னு இப்ப பிஜேபி ஒருவேளை விஜயை விட்டுட்டு திமுகவை தன் பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதுல திமுகவுக்கு ஒரு பிராக்டிகலான பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, இப்ப திமுக வெற்றி பெற்றிருக்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா தான். சென்னையில பாத்தீங்கன்னா 2 தொகுதி, சேப்பாக்கட்டு வெளியே கிடையாது, துறைமுகமா இருக்கட்டும், அது இஸ்லாமியில் அதிகம் இருக்கக்கூடியது. தமிழ்நாடு முழுக்க தென்காசி, திண்டுக்கல் ஆரம்பிச்சு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தாவேக்காவோட திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப தங்களுடைய ஆதரவு சக்தி ஒன்னு முஸ்லீம்கள், இன்னொன்னு பாஜக எதிர்ப்பாளர்கள். அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு இப்ப சிபி, சிபிஎம், விசிகாவும் இல்ல, இவங்களையும் விட்டுட்டு திமுக பாஜக பக்கம் போறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய அரசியல் குறையா மாறும். 2 விஷயம் இருக்கு. இப்போ பாஜக எப்படி பார்க்க போறாங்கன்றது, எதிரிகளை பலவீனப்படுத்தினாங்க. நீங்க சொன்ன மாதிரி மேற்கு வங்கம் உதாரணம். ஆனா தமிழக சூழல்ல திமுகவை காட்டிலும் தாவேகா தான் பாஜகவை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியே ஒரு பெருசா தமிழக பாஜகவில் ஒரு கிரைசிஸ் இருக்குன்னா, அப்ப எப்படி 29க்கு கணக்கு போடுவாங்க அப்படின்றது 3 வருஷம் இருக்கு விஜயன். அது அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவங்க கணக்கு என்னன்னு தெரியாது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன ரோல் பிளே பண்ண போறார் அதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுதான் இதை பார்க்கணும். 29 பொறுத்த வரைக்கும் அது இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ விஜய் அரசுக்கு இந்த ஆளுநர் இன்றைய உரை அப்படியே ஒரு வரி விடாம படிச்சது, அதற்கு பிறகு அவர் லோக் பவன்ல இருந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே இப்போ எந்த உரசலும் வேணாம், பீஸ்ஃபுல்லாக போட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இப்போ இருக்காது. பட் இது தொடர்ந்து இருக்காது. நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டாண்டெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் தொடர்ச்சியாக ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்த அதே ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இவர்களால் எடுக்க முடியுமான்றது பெரிய சந்தேகம். ஸ்டாலினை இன்னொரு முறை வெற்றி பெற்று வந்திருந்தால் அவராலே எடுத்திருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. 2வது முறை வெற்றி பெற்று வந்திருந்தால் பல விஷயங்களில் காம்ப்ரமைஸ் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா
தொடர்ந்து நீங்கள் வந்து மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பர்பச்சுவலி ஆன் வார் மோடுன்னுவாங்க. கண்டினியூஸாக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. மேற்கு இதில் கேரளாலேயே வந்து காம்ப்ரமைஸ் ஆன பிறகு இங்கே சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஃபண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அடுத்து வரக்கூடியது வந்து கவர்னர் அட்ரஸ். ஓகே, இப்போ பட்ஜெட்டில் வந்து மானிய கோரிக்கைகளில் வந்து உங்களோட பலவிதமான இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களுக்கான நிதி என்பது வந்து கிட்டத்தட்ட இல்லைன்ற துணியில தான் அந்த அறிக்கையே இருக்குது. அதனோட சம்மரை வந்து அதுதான். அப்போ நீங்கள் கண்ட மேனிக்கு நீங்கள் வந்து இப்போ ப்ராமிஸை பண்ணியாச்சு. 2500 ரூபாய் பேருந்துல பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம். இதே ப்ராமிஸை கொடுத்த 2 மாநிலங்கள் இப்ப தேர்தல் உங்களோட ஜெயிச்ச மேற்கு வங்கமும் கேரளமும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? இல்ல இப்ப கமிட்டி போட்டிருக்காரு அதை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக. அதனால அந்த பெண்கள் இலவச பயணத்துக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஒரு கமிட்டி போட்டு அது வேலை தொடங்கி இருக்கு. இல்ல இந்த உறவை இதுல வேலையெல்லாம் தொடங்கி இருக்குங்க. பணம் எங்க இருக்கு? இப்போ நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நிதியை வாங்க போறோமா இல்ல அந்த அந்த இடம் தானே ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கு. திமுகவுக்கு அதே தானே சிக்கல். அதை எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இனி வரும் காலங்கள் அதை நோக்கி தானே நகரும். ஆமா, பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். பொறுத்து இருந்து பார்க்கணும். அவருக்கு வந்து தமிழ்நாட்டு நலன் எல்லாத்தையும் விட பிரைமரி கன்சர்னா தான் இருக்கும். அவர் வந்து ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் அதெல்லாம் விட he will be focused on only தமிழ்நாடு. இல்ல சார், நிர்வாகம் ரொம்ப கடினமானது சார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கட்டணமில்லா பேருந்து பயணத்தை பற்றி வெள்ளை அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓட்டினா 54 ரூபாய் அரசுக்கு இழப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதில் பேருந்தில் பயணம் பண்ணுறவங்களா ஒரு 40% பெண்கள் இருப்பாங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பேருந்துலையும் இலவசம்னா இப்போ 54 ரூபாய் இழப்புன்றது அது 100 ரூபாவை தாண்டும். 18 பேருந்து போக்குவரத்து கழகங்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் திவாலு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ மதிவாணன் அவர்களுக்கெல்லாம் இப்போ நன்கு தெரியும். நம்ம நினைவு தெரிந்த நாளிலிருந்து எப்போ போக்குவரத்து கழகமும் மின்துறை வாரியமும் லாபத்தில் இருந்தது? எல்லாமே மானியங்கள் கொடுத்து தான் நம்ம மானியங்களுக்கு ஒரு அளவு இருக்குங்க. நீங்க மாதாந்திர ஊதியத்தையும் ஓய்வூதியங்களையும் நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல கொடுக்க முடியல. அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. லாபத்துல இயக்க வேணாங்க, பொதுச்சேவைனே வச்சுப்போம். அதுக்காக ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி வித்து தான் சம்பளம் கொடுக்குற லெவலுக்கு போவீங்களா? அதை நோக்கி போயிருக்கு இன்னைக்கு. அப்போ 54 ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரன் பண்றதுக்கு செலவாகும்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வெள்ளை அறிக்கையின் படி பார்த்தா இந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறீங்க? எங்க இருக்குது பணம்? இப்போ இந்த கிரைசிஸ் இப்போ நிதின்றது பல பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க. இனி வந்து ஒரு பொருளாதார யுத்தம் நடக்குது எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல. மத்திய அரசு அதுதான் பெரிய அரசியல் யுத்தத்தை விட பொருளாதார நிதி யுத்தம் தான் பெரிய விஷயம்னா அதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி நீங்க வாங்க போறீங்கன்ற ஒரு கேள்வி. அப்படி வாங்குறீங்க காம்ப்ரமைஸ்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவு ஒரு இஷ்யூ. இது எப்படி இருக்கும்? இல்லை, கொள்கை ரீதியான பல விஷயங்களில் வந்து சில இடங்களில் வந்து சமரசம் பண்ணக்கூடிய நிலை வந்தாலும் வரலாம். ஆனால் காங்கிரஸ் வந்து கேரளாவில் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் கிடையாது. அதனால் அவங்க வந்து PM ஸ்ரீ ஸ்கூலை ஏற்றுக்கிறாங்க. இங்கே வந்து அந்த நிலைப்பாடு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் நிலைப்பாடு இல்லை. அப்போது விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் கண்டிப்பாக இருக்கார். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் எப்படி தெரியுமா இருக்குது சார்? ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். ட்ரையாங்கிளோட டாப் முனையில் வந்து பாஜக இருக்குது. ஓகே, தாவேகா வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ண போகிறதுனா, ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸோட ஒரு எல்லை வரையும் வந்து தாவேகா போகும். ஏன்னா கூட்டணியில் இருக்காங்கிறதுக்காக. அது அந்த எல்லையை தாண்டித்துனா பாஜக ரொம்ப கோவப்படும். அது அந்த எல்லையை அதோடு நிற்கணும். பாஜகவோட ஒரு எல்லை வரையும் தாவேகா போகும். அது ரொம்ப தாண்டித்துனா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கோவப்படும். அப்போ அந்த தாவேகாலேருந்து போகிற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஒரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் பாஜக அணுகுமுறை, அதுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது. அந்த எல்லைக்கோடை நீங்கள் எங்கே தாண்டுறீங்கன்றதான் முக்கியமான விஷயம். பாஜக எல்லைக்கோடை எங்கே தாண்டி இணக்கமாக இருக்கிறது போய் அணுக்கமாக இருக்க நிலைமை வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு சமரசம் நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே காங்கிரஸ் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அவங்க வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாலிடிக்ஸில் வந்து எதையுமே சொல்ல முடியாது. 29 நோக்கி போகும்போது பாஜகவுக்கு 29ன்றது முக்கியமான விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா அசம்பிளியும் சேர்ந்து வந்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு போற லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஜகவுடைய மிருகபலம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ 29ல் போத் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் வரும்பொழுது அப்போ பலவிதமான ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பாலிட்டிஷியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைவு சுற்று திருமணி உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரியன் சார் சொன்ன மாதிரி இனி வரும் அரசியல் காலங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யம் அப்படிதான் போகுதா? ஏன்னா 29 நோக்கி தான் மெல்ல மெல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிக சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ விஜயோட வருகை வந்து 2 பெரிய கட்சிகளுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது, பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இனிமேல் ஆஸ் யூஷுவல் பழைய நிலைமை திரும்பாது, அப்படிதான் எனக்கு தோணுது. அடுத்த 2-3 தேர்தல்களுக்காவது இங்கே யாருக்கும் மெஜாரிட்டி வரப்போகிறதும் கிடையாது. அவங்கவுங்க பொசிஷனில் அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் ஆகிருக்காங்க.
அண்ணாமலையோட பொசிஷனும் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஒதுக்கி தள்ள முடியாது. விஜய் அளவுக்குலாம் வர முடியாட்டியும் ஈஸிலி ஒரு 15% கிராஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருதுன்னா 4 கார்னர் ஃபைட் என்பது இன்னும் மோசமாக போகும். பட் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது பார்லிமெண்ட்டில் இப்போ இந்த கடந்த 4-5 நாட்களாக வச்சு பார்க்கும்போது ப்ரூட்டல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் வந்துன்னா 29லேயே ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அசம்பிளியும் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அது இன்னும் அதிகப்படியான சுவாரஸ்யத்தை தமிழக அரசியலில் கூட்டும். சுகுணா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி புதிய அரசு அமைஞ்சிருக்கு, விஜய் அவர்களை பாஜக எப்படி பார்க்கும்? நம்ம ஆளுநர்ன்றதை தள்ளி வச்சு பாஜக கணக்குன்னு பார்த்தா எப்படி சம்மரைஸ் பண்ணுங்க? அது பெரிய சிக்கல் தான். ஏன்னா இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலை விட அடுத்தடுத்து பெரிய பல சவால்கள் விஜய்க்கு இருக்கிறது. என்னன்னா ஒன்று வந்து பாஜக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். இப்போ அண்ணா ஒரு உதாரணம் சொல்லுவார், ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்குமான ஒரு வித்தியாசம் சொல்றப்ப கையில வந்து கரண்டியில பருப்பு உள்ளவங்க வந்து இது கொஞ்சம் நிதானமாக தான் வந்து சண்டை போடுவாங்க, இல்லாத வெற்று கரண்டியை வந்து வீசி வீசி சண்டை போடுவாங்கன்னு. விஜய் எதிர்கட்சியா இருந்தப்ப வந்து பாஜக பெரிய அளவில் விமர்சிக்கல. ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இன்னமும் நெருக்கடி இருக்கிறது. ஓகே, நிதி தரல இருந்து ஆரம்பித்து வழக்குகள் வரைக்குமே விஜய் மீதுமே பல வழக்கு சிபிஐ கரூர்ல இருந்து ஆரம்பித்து நாளைக்கு விஜயபாஸ்கர் சேர்ந்தாலும் அது உட்பட வந்து பல விஜய் மீது வழக்கு. அந்த வழக்குல விஜய் ஒரு சாட்சி. விஜய் மீது வழக்கு, இன்கம் டாக்ஸ் ரைடு இருக்கு, இன்கம் டாக்ஸ் வழக்குகள் இருக்கிறது. அது போக வந்து அவருடைய கார் வரி கட்டாதனுடைய வழக்கு இருக்குன்னு பல வழக்குகள் இருக்குது. அதனால பல்வேறு விதமான பிரஷர்ஸ் அழுத்தங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் இவர் வந்து ஒரு பாஜகவுடைய கொள்கையை ஒன்று ஏத்துக்கிறார், இடபிள்யூஎஸ் மாதிரியான விஷயத்தை ஏத்துக்கிறாருன்னா அதை வந்து விசிகா வந்து சாதாரண விட மாட்டாங்க. அப்ப ரெண்டு பக்கம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது விஜயிடம் இருக்கிறதுங்கிறப்ப அது வந்து மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட்ல தான் ஒவ்வொரு தடவையும் அவர் தப்பிச்சு வர வேண்டிய ஒரு அவசியம். எப்படி பாக்க என்னை பொறுத்தவரையில பாஜகவோடு விஜய் இணக்கமா போவார்ன்ற பேசிட்டு இருக்கிறத விட திமுக இணக்கமா போய் அந்த கூட்டணியிலே சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு there is no other alternative. கூட்டணி கட்சிகள்லாம் அவங்கள டெசர்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு அகில இந்திய கட்சி, ஆளும் கட்சி, அதுக்கு ஒரு ஏதாவது ஸ்லோகன் சொல்லுவாங்க, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஒரு 4 மந்திரியை வாங்கிக்கலான்ட்டு ரெடியா இருப்பாங்க. அதான் நடக்க போகுது. சார், தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த கடந்த எலெக்ஷன் விடுங்க, ஏதோ ஒரு மாற்றத்துக்காக போட்டுப்பாங்க. பட் அதோட செயல்பாடுகள் அடிப்படையில் தான் அடுத்த எலெக்ஷன்ஸு அவங்க ஓட்டு வாங்குறது இருக்குது. அப்போது நிதி வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க மத்திய அரசுலேருந்து நிதி அதிகமாக வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க பாஜகவும் தாவேக்காவும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சந்திப்பாங்க. அந்த சந்திப்பு வந்து கை கொடுக்குற சந்திப்பா இல்லை முதுகில் குத்துற சந்திப்பான்றதை அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு